ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் த டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தாபா ஸ்டைல் தம் ஆலு ரெசிபி. இந்த ஆலுங்கிறத பொட்டேட்டோங்க, அதாவது உருளைக்கிழங்கு, அதை வச்சு சூப்பராக நம்ம நார்த் இந்தியன் ரெசிபி பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரோட்டி, நான், ரைஸ், புலாவ், புல்கா எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஈவன் நார்த் இந்தியன் ஸ்டைல் ஸ்டஃப்டு பரோட்டா அது கூட நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அது மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தம் ஆலு ரெசிபிக்கு நான் பேபி பொட்டேட்டோஸ் ஒரு 3/4 கிலோ இது மாதிரி தோல் உரித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ உங்ககிட்ட பேபி பொட்டேட்டோஸ் இல்லை பெரிய உருளைக்கிழங்கு தான் இருக்குனாலும் அதையும் நீங்கள் தோல் உரித்து 4ஆக கட் பண்ணி மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இந்த தம்மாலு ரெசிபிக்கு. பட் பேபி பொட்டேட்டோஸ் தான் பெர்ஃபெக்ட் சாய்ஸு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கடாயில் வந்து தம்மாலு பண்ண போகிறோமோ அந்த கடாயை எடுத்துகிட்டு ஒரு தின் லேயராக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தம்மாலு ரெசிபிக்கு மெயினாக இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதை நான் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணுனாலும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் முடியும். ஸோ இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 1/4 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து எண்ணெயில் கரைஞ்ச பிறகு நம்ம அந்த உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி சேர்த்த பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரேடியாக ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு கரெக்டாக வேகாது. அதே சமயம் கொஞ்ச நேரம் விட்டு விட்டு நம்ம பரட்டி விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா வந்து கோட்டாகி வரும். அதே சமயம் நம்ம வந்து சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக மூடி போட்டும் குக் பண்ணக்கூடாது. இது கம்ப்ளீட்டாக ஓப்பன் குக்கிங்கில் தான் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா சட்டுன்னு நீங்கள் வந்து இது பண்ணி எடுத்துடலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் நம்ம வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த மெத்தடில் நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாலும் சரி, ஷாலோ ஃப்ரையாக பண்ணாலும் சரி, உருளைக்கிழங்கு ஃபுல்லாக வெந்த பிறகு இது மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து 2 தடவை குத்தி எடுத்துக்கிறேன். எதுக்காக நம்ம அது மாதிரி குத்தி வைக்கிறோன்னா, நம்ம மசாலை சேர்த்த பிறகு மசாலா வந்து நல்லா அதுக்குள்ளே இறங்குறதுக்காக நான் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குத்தி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து குத்தி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குமேன்னு சொல்லிட்டு எனக்கு இது ஈஸியாக இருந்ததுனால நான் இது மாதிரி பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து எல்லா பொட்டேட்டோஸும் மாற்றி எடுத்துகிட்டு பாக்கி அதே பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு இஞ்சி வந்து வெட்டி சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 15 பல் பூண்டு அப்படியே சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் லைட்டாக வதங்கின பிறகு நம்ம வந்து என்ன சேர்க்கணுன்னா முந்திரி பருப்பு வந்து 12 முந்திரி பருப்பு அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா, சில வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. ஒரேடியாக போட்டு வதக்குவாங்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும். பட் நம்ம அது மாதிரி வதக்குறத விட ஒன்றா போட்டு வதக்குறது தான் நல்லா வந்து வதங்கி வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 காஞ்ச மிளகாய் போட்டு நான் வதக்கி விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா காஷ்மீரி ரெட் சில்லிஸ் வச்சுருந்தீங்கன்னா 10 போல் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லிஸ் சேர்க்குறதா இருந்தால் மட்டும். ஏன்னா வந்து அது வந்து கலரும் காரமும் வந்து கம்மியாக இருக்கும். கலர் வந்து தூக்கலாக இருக்கும். ஸோ அதனால நம்ம அது சேர்க்குறதா இருந்தால் 10 போல் சேர்க்கணும். இது வந்து சாதா மிளகாய், அதனால் 5 சேர்த்து நான் வதக்கி விட்ட பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி இது மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நான் வந்து வதக்கி விட்டுருக்கேன். இதே மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் போல் எடுத்து வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா 3/4 பங்கு அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் வேணுன்னா ஒரு தட்டில் கூட மாற்றிட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஃபேனு போட்டு ஆறவும் விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி விடாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இந்த தக்காளி வெங்காயமே உங்களுக்கு தேவையான அளவு பேஸ்ட்டு வர மாதிரி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு மையாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் நம்மளோட தாபா ஸ்டைல் தம் ஆலு ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ நம்ம அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் வந்து ஷாஹி ஜீரா இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஷாஹி ஜீரா வந்து நார்த் இந்தியன் ஜீரான்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த ஷாஹி ஜீரா உங்கள்கிட்ட இல்லைன்னா வெறும் நம்மளோட ஜீரகம் இருக்குது இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை,
1 பட்டை, 3 பச்சை ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், ஒரு 12, 10 மிளகு அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் ஃப்ரை பண்ணி விடுங்க. அது லைட்டா வந்து சிஸ்லிங் ஆன பிறகு ஒரு 2 பச்சை மிளகா பொடிசா நறுக்கி வச்சிருந்தது அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா லைட்டா வறுபட்ட உடனே நம்ம வந்து இது சேர்க்கணும். நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டு வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு தனியா திரும்ப நம்ம தக்காளி, வெங்காயம் அது மாரிலாம் போட்டு வதக்க தேவையில்ல. ஸோ இந்த பேஸ்ட்லேயே வந்து எல்லாமே இருக்குங்கிறதுனால இத அப்படியே சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நான் 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்குக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து வதக்கி விட்டதுனால, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தா போதும். இத சேர்த்துட்டு, அந்த நல்லா வந்து வதக்கி விடணும் மீடியம் ஃப்ளேம்லேயே. வதக்கி விடும்போது, அந்த தக்காளியோட பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன். எதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறோன்னா, நல்லா கலர் வரதுக்காக இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ, அதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரை ஆம்ச்சூர் பவுடர் அதாவது காய்ந்த மாங்காய் பொடி. ஸோ, அதுவும் கிடைக்குது இப்போ கடையிலலாம். ஸோ, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நார்த் இந்தியன் ரெசிபிக்கெலாம் வந்து இந்த ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்தா தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த காஞ்ச மாங்காய் பொடி இல்லைன்னா, ஒரு லெமன் ஜூஸ் வந்து கடைசியா கூட சேர்த்துக்கலாம். அது உங்க விருப்பம் தான். ஸோ, இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஓப்பன் குக்கிங்கில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த மசாலை வந்து நல்லா குக் ஆகணும். நம்ம முக்கால் அளவுக்கு தான் நம்ம முன்னாடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மசாலையை வந்து நல்லா ஒட்டாம வரணும். இதில் வந்து மெயினா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. அதனால நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இது மாதிரி குக் பண்ணணும். அதே சமயம் நடுவுல கிளறியும் விடணும். இப்போ மசாலை நல்லா குக் ஆன பிறகு நம்ம இந்த உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ, அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அதில் ஹோல்ஸும் போட்டிருக்கிறதுனால இந்த மசாலை கூட நல்லா ஒரு 2 நிமிஷம் ஓப்பன் குக்கிங்கில் நல்லா பரட்டி விடணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். ஸோ, அதே சமயம் திக்காக இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் போல் நல்லாவே பரட்டி விடுங்க. நம்மளோட மசாலை குக் ஆகுறதுல தான் இந்த தம் ஆலு ரெசிபியோட டேஸ்ட்டே இருக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பேனில் ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு வரணும். இதை வந்து நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வராது. அதே சமயம் அதே சமயம் நான்ஸ்டிக் பாத்திரம் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உடம்புக்கு நல்லதில்ல. நான் வந்து செராமிக் கோட்டட் லைட் வெயிட்டட் பேன் அந்த மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் ஹெல்த்தி தான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து நல்லா மசாலை வெந்த பிறகு நம்ம வந்து 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து செமி கிரேவியாக வேணும்னா 2 கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக எனக்கு வேணுங்கிறதுனால நான் 3 கப் சேர்த்துருக்கேன். ஸோ, இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ இந்த சமயம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஓப்பன் குக்கிங்கில் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு குக் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் கிரேவி திக்கானதுனால இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ, டோட்டலி 3/4 கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ தண்ணி வேணாம், கொஞ்சம் வந்து திக்கா கிரேவி வேணும், அப்படியே அந்த ஹோட்டல் ஸ்டைல் வேணும்னா 2 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து வச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக இவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சி மட்டும் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். அதே சமயம் நிறையாவும் தண்ணி சேர்த்துறக்கூடாது. அதோட டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்த பிறகு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்தா போதும். இப்போ இந்த கரம் மசாலா நல்லா வெந்து வரணும். அதுக்கு வந்து நம்ம மூடி இது மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கரம் மசாலா குக் ஆகிருக்கணும். குக்கான பிறகு தான் நம்மளோட எண்ணெய் பிரிகிற மாதிரி நம்ம இன்னொரு 5 நிமிஷம் வைக்கணும். அந்த எண்ணெய் பிரிகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை கைப்பிடி வெட்டி வச்சிருந்த கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணாமல் இப்போ நம்ம தம் போடணும். தம் போடுறதுனா நம்ம பிரியாணிக்கெலாம் தம் போடுவோம் இல்லையா? ஜஸ்ட் மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வைப்போம் இல்லையா? ஸோ, அதே மாதிரி வச்சு எடுக்கணும். வச்சு எடுத்திங்கன்னா
சூப்பரா அந்த ஹோட்டல் சுவையில அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தம் ஆலு ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ, இப்போ நம்மளோட தம் ஆலு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இத நம்ம இப்போ பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு சர்விங் டிஷ்ல வந்து மாத்தி எடுத்துருக்கேன். சூப்பரா இந்த மாதிரி கலர்ல திக்கா நல்லா கிரேவி வந்து ரெடி ஆகணும். ஸோ, இதுதான் வந்து தாபா ஸ்டைல் தம் ஆலு. இதே வந்து நம்ம வந்து சாதா தம் ஆலுனா உருளைக்கிழங்கு வேக வச்சு பண்ணுவோம். பட் இது கம்ப்ளீட்டா ஃப்ரை பண்ணி தாங்க பண்ணணும். இப்போ பாருங்க நம்ம உருளைக்கிழங்கு எப்படி எவ்வளோ சூப்பரா வெந்து வந்திருக்குன்ட்டு. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நாளைக்கு கூட ஊற வச்சு கூட சாப்பிட்லாம். இன்னுமே நல்லா அந்த பொட்டேட்டோக்குள்ளலாம் நல்லா இறங்கியிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்க அப்படியே சாப்பிட்ணுனாலும், நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். இது நான் முன்னாடியே சொன்ன மாரி ரோட்டி, புல்கா, சப்பாத்தி, கோதுமை தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸும் வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கனால விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு கூட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தாங்க. அது லிமிட்டா சாப்பிட்ற வரைக்கும். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம வீடியோ சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.